திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதியில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டம் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரவாயல் வடக்கு பகுதியில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெற இருந்ததாகவும், இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்க இருப்பதாகவும் ஏற்கனவே அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள தலைமை கழகம், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக பொருளாளர் CY ஜாவித் அகமது திடீரென அகால மரணமடைந்து விட்டதால் இப்பொதுக்கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற செப்டம்பர் 21 அன்று நடைபெறும் என அறிவித்துள்ளது. மேலும் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 21 அன்று நடைபெறவுள்ள பிற பொதுக்கூட்டங்களை அன்றைய தினத்திற்கு முன்போ அல்லது பிறகோ நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் செய்திட வேண்டும் என்றும் தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பிடிபட்ட விடியா திமுக கவுன்சிலர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சியில் கடந்த 11ஆம் தேதி கணக்கில் வராத சுமார் 3.5 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. விடியா திமுக வார்டு கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன், ஊராட்சி செயலாளர் சஜித், ஊராட்சி குடிநீர் உதவியாளர் சுபாஷ், பணியாளர் சைபு ஆகிய 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேரங்கோடு ஊராட்சி வளர்ச்சி பணிகளுக்கு கமிஷன் முறையில் தகுதி இல்லாதவர்களுக்கு ஒப்பந்த பணிகள் வழங்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தது. புகார்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் கூடலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை KK நகரில் உள்ள ராஜமன்னார் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ராஜமன்னார் பிரதான சாலையில் ஏற்பட்ட திடீர் பாதாள சாக்கடை பள்ளத்தினால் போக்குவரத்து மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட போக்குவரத்தினால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமப்பட்டனர். இதனால் இந்த சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை விரைந்து சரி செய்ய விடியா அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டில் டன் கணக்கில் இருந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விருத்தாச்சலம் அருகே உள்ள நவநீதம் நகரில் வசித்து வந்த குமரவேல் தனது வீட்டில் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வீட்டை சோதனை செய்த போலீசார் அங்கு மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4.5 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்த குமரவேல் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகளை குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். விடியா ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல், பதுக்கல் அதிக அளவில் நடப்பதால் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பேட்டரி கார்கள் போதிய அளவில் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வார விடுமுறை மற்றும் மிலாது நபி பண்டிகை நாள் என்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஏராளமான பயணிகள் வருகை தந்தனர். மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை அழைத்துச் செல்ல விளம்பர மாடல் அரசு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு பேட்டரி கார்களை இயக்குவதாக மிக பிரம்மாண்டமாக அறிவித்தது. ஆனால் உண்மையில் ஓரிரு பேட்டரி கார்கள் மட்டுமே இயங்குவதால் வயதானவர்கள், சிறுவர்கள் பெரிதும் அவதியடைந்தனர். எனவே கூடுதல் பேட்டரி வண்டிகள் இயக்க விடியா அரசிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடியா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விடியா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரையின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து திண்டிவனம் சாலை, கிரிவல பாதை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையின் நடுவே மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. மின் கம்பம் அமைப்பதில் 40% கமிஷனாக பெற்றுக்கொண்டு தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதுதான் மின் விளக்குகள் எரியாததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா மாடல் ஆட்சியில் மக்களுக்கான தேவைகளை திமுகவினர் செய்து கொடுப்பதில்லை என்று சாடியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த கோரியும் நிவாரணம் வழங்க கோரியும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி முருகப்பா நகரில் வசித்து வந்த பிரேம்குமார், தனது மனைவி மஞ்சுளா, 2 வயதான மிதுலன், 1 வயதான நவீலன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை மர்மமான முறையில் ஏற்பட்ட தீயில் சிக்கி படுகாயமடைந்தனர். இதையடுத்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்து பிரேம்குமாரின் உடல் அவரது சொந்த கிராமத்திற்கு வந்தபோது காசிநாதபுரம் அருகே உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொம்மை முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக விசாரணை நடத்த வலியுறுத்தியும் விடியா திமுகவின் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இறந்தவரின் குடும்பத்திற்கு நிதி வழங்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடுதான் பயணிப்போம் என்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இன்று வரை அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க நடைபெற உள்ள ஊரக உள்ளாட்சி சட்டமன்ற ஊரக உள்ளாட்சியையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக சேர்ந்து போட்டி போடுவோம். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2026 தமிழகத்தை முதலமைச்சராக மீண்டும் கண்டிப்பாக வருவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.